ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயரிங்ஸ் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நான் இயரிங்ஸ் வந்து ஃப்ளவர் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10க்கு மேற்பட்ட பேர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாடலு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 இயரிங்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பேரு, ஓகேவா? 2 காதுக்கும் உண்டான பேர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இதை எப்படி வந்து நம்ம வந்து ஐபின்னு ஜம்ப்ரிங்கு ஹூக் வச்சு எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறதில்ல, ஒரு பேரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படின்ட்டு பார்க்கலாம். சரியா? ஒரு பேர் நான் இந்த ரெட் கலரும் ஒயிட் கலரும் சூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போவோம் வீடியோ, அதனால் வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட் வந்து நான் வந்து இப்போ சூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் நான். இந்த கலர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், எந்த செட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அந்த செட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து அப்கமிங் வந்துகிட்டே இருக்கிறோம். சப்ஸ்கிரைபர்லையும் சரி, லைக்ஸ்லேயும் சரி, இந்த வீடியோவுக்கு நமக்கு ஒரு 25 லைக் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே லைக் வரல. 25 லைக் இந்த வீடியோவுக்கு வந்ததுனாக்கா இதில் ஏதாவது ஒரு செட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ டைம் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன், ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு செட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ரோஸு ஆரஞ்சு எல்லோ, இதுவும் அதே தான், ரோஸு ஆரஞ்சு எல்லோ. இது வந்து ஆரஞ்சு வெள்ளை அண்ட் ப்ளூ. இது வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ. இது ப்ளூ ஒயிட்டு. இதுவும் வந்து ஒரு மாதிரியான ஒரு ப்ளூ ஒயிட்டு. இதுவும் ரோஸு எல்லோ அண்ட் ஒயிட்டு. இது வந்து க்ரீன் ஒயிட்டு, ரெட்டு ஒயிட்டு, ஆரஞ்சு கிரே ஒயிட்டு, பிளாக்கு அண்ட் ஒயிட்டு. இது வந்து பிங்க்கு எல்லோ அண்ட் ஒயிட், ஓகேவா? ஸோ இது ஒன்று இருக்குது. இது வந்து கிரே ஒயிட் அண்ட் பர்பிள். ஸோ இந்த செட்டப் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு சொன்ன மாதிரி 25 லைக் அண்ட் வியூஸ் வந்ததுனாக்கா நம்ம இதில் ஏதாவது ஒரு செட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அதோடு செஞ்சு அதை கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவை போடலாம், ஓகேவா? இப்போ இந்த ரெட் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் சூஸ் பண்ணுற பீட்ஸ் பார்க்கலாம். பீட்ஸ் வந்து சீட் பீட்ஸ். இது சீட் பீட்ஸ்லேயே கொஞ்சம் பெருசு, ஓகேவா? இது வந்து லைக் 4 mm இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெரிய பீடு. இது வந்து 2 mm, இது வந்து 4 mm. ஸோ நம்ம ரெட்டுக்கு தகுந்த மாதிரி பீடு வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவோம். ரெட்டோட பீடுக்கு வந்து ரெட் பீடு இங்கே இருக்குது. ஸோ இந்த பீடு வந்து இதுக்கு வந்து ரெட் கலர் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து கோல்ட் கலர் கூட போடலாம். கோல்ட் கலர் வந்து இது வந்து 2 mm நினைக்கிறேன், இல்லை 1 mm தெரியல. ஸோ இந்த பீடு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும், இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கலாம். ஒயிட்டுக்கு வந்து ஒயிட் பீடு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பீடு, இதுக்கு ஒரு பீடு, அதுக்கு வந்து ஒரு எல்லோ அண்டு இதுக்கு ஒரு கோல்டு, ஓகேவா? இந்த மாதிரி பீடை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சில்வர் கோல்டு பீட்ஸ் கூட இருக்குது, அது கூட வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற சீட் பீடே வந்து எனக்கு வந்து ஓகேன்னு தோணுது. இல்லை பேர்ல் கூட இருக்குது, முத்துக்கள் கூட இருக்குது. அதை விட எல்லாத்த விடையும் நமக்கு வந்து இந்த பீடே ஓகே தான் எனக்கு. இதுக்கு வந்து ஐபின் எடுத்திருக்கேன். ஐபின் வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் இருக்குது. அந்த ஹூக்கு, என்ன சொல்கிறது, சீடு இது வந்து கீழே ஓடாத அளவுக்கு ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த சீட் பீடை வந்து பிடிச்சிக்கும். அண்ட் ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன். ஏன்னா 4 பீஸுக்கு 4 எடுத்திருக்கிறேன். அண்ட் வந்து நமக்கு வந்து கட்டரு அண்டு ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு செட்டப்பாக இருக்குது. இப்போ வந்து ஹூக்குக்கு வந்து ஒயிட் ஹூக் எடுத்துக்கலாம். ஸோ 2 போதும். ஏன்னா நம்ம வந்து 2 இது தானே பண்ணுறோம். ஒரு பேருக்கு உண்டான ஹூக் எடுத்துக்கலாம். 1 2. ஃபஸ்ட்டு நம்ம ஐபின் எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த ஹூக்குள்ளார இதை விட்டுருவோம். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? செக்யூர் ஆகிடுச்சு, வெளியில் வராது. விட்டதுக்கப்புறமா
இந்த ஹோலுக்குள்ளார, ஏன்னா ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, செட் ஆகிடுச்சு. சில சீட் பீட் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துருங்கிற மீன்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனாக்கா அது வந்து இந்த ஹோலை வந்து தாங்க முடியாமல் வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சீட் பீடு தவிர்த்துட்டு கொஞ்சம் பெரிய சீட் பீடாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இப்படி போட்டுருங்க. ஃபஸ்ட் ஒன் இது. அதே மாதிரி 4த்தையும் நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, உள்ளார. ஓகே, 2 சென்டரில் 3 அண்ட் 4. ஓகே, 4த்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரவுண்ட் பண்ணுறதுனால இப்படி பிடிச்சிக்கோங்க. நல்லா கீழே வரைக்கும் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு இந்த ஹோலை வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே ஹோல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டு, இந்த அளவுக்கு போதும், ஒரு 1/2 இன்ச்சு இருக்குமா, இது 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நோஸ் கொரடு இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து டர்ன் பண்ண போகிறோம். அதை இப்படி கார்னரில் இப்படி வச்சுட்டு இதை பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் வச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட். ஓகே, அப்புறம் இந்த கார்னரை பிடிச்சிட்டு இப்படி முடிஞ்சது. பாருங்கள், ரவுண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நமக்கு வரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளவருக்கும் 5 பெட்டல் ஃப்ளவரு பீடு உள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இது 4 நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இதுக்கு ரெட்டு, ஒரு இதுக்கு எல்லோ, சாரி ஒயிட்டு, இந்த மாதிரி இது ஒரு பேரு, இது ஒரு பேர். ஓகேவா? இது ஒரு இயரிங்கு, இது ஒரு இயரிங்கு. இப்போ இந்த ஜம்ப்ரிங்கில் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜம்ப்ரிங்கும் நமக்கு 2 போதும், நான் 4 எடுத்துருக்கிறேன். ஸோ ஜம்ப்ரிங்க்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஜம்ப்ரிங்கை அகட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஹோல் ஏற்கனவே நம்ம பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பேரை வந்து இந்த மாதிரி உள்ளார போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சாரி, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இயரிங் ஹூக்கை போட்டுடலாம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது கையால் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் இன்னொரு ஒரு கொரடை வச்சு நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து மடக்கிட்டால் நமக்கு வந்து செக்யூர் ஆகிடும். ஸோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து இந்த இயரிங், ஒரு இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, 2 இயரிங்கும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த இயரிங் எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட டுட்டோரியல் வேணும்னாக்கா நீங்கள் நம்ம முன்னாடியே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு 25 லைக் வரட்டும். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இயரிங்கை வந்து நம்ம டுட்டோரியலாக போடலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் குரோஷெட் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.